பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை மிக மிக சமயமாய் இருப்பதனால், அதாவது நாம ஆயத்தப்பட வேண்டும் என்பது தெய்வ சித்தம். சோ நம்ம எல்லாருமே கடந்த 5 வருஷமா அவருடைய வருகை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அந்த காலகட்டங்கள், அடையாளங்கள், எந்த மாதம் என்று எல்லாமே தெய்வ கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் தெய்வடைய சித்தம். ஏன்னா நாம் வாழ்கிற காலம் கடைசி காலமா இருக்குது. அப்போ இந்த ரட்சிப்புன்றது மிக மிக சமீபமா இருப்பதனால், ஏன்னா இது சமீபமா இருப்பது மாத்திரமல்ல, அதிக சமீபமா இருப்பது என்று வசனம் சொல்லுது. அதனால நாம இந்த ரட்சிப்பு அடைவதற்கு நாம் இன்று விழித்திருந்து ஆயத்தமா இருந்து காத்திருக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ரட்சிப்பு சமீபமா இருப்பதனால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருந்து ஆயத்தப்பட்டு நாம் காத்திருக்க வேண்டும் என்று இன்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல்ல மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமேன். ஆமேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நோ நாட் வாட் ஹவர் யுவர் லார்ட் மே கம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது இல்லைங்களா? எந்த மணி நேரத்துல இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்க போது என்பது ஒருவரும் சொல்ல முடியாது. இது தேவ ரகசியமா இருக்குது. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. அதனால அந்த மணி நேரத்தை அறியாது இருக்கிறதுனால நாம் விழித்திருக்க வேண்டும் என்று ஏசப்பா அன்னைக்கே 2000 வருடத்துக்கு முன்பாக எச்சரித்தார். அந்த நாளிகை அறியாம இருக்கிறதுனால எந்த நாளிகளை அவர் வரப்போறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பது மாத்திரமல்ல, நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். அந்த நாளிகளை மனுஷகுமார் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? எக்கால சத்தத்தோடு தேவதூதரோடு மேகத்திலே இருந்து இறங்கி வரப்போகிறார். வரும்போது என்ன செய்ய நடக்க போகுது? ஒரு பக்கம் அவர் நியாய தீர்ப்பு அளிக்க போறார். அதே போல இன்னொரு பக்கம் காத்து கொண்டிருக்க ரட்சிப்பு அருள போகிறார். அப்போ அந்த நாள் பூமியில விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அது ஒரு கண்ணியை போல் இருக்க போகுது. ஆனால் விசுவாசிகள் அத்தனை பேருக்கும், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சிகரமான நாளா இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு இது நித்திய ஜீவன் அளிக்க போற நாளா இருக்க போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருள போல, ஆனா ஆயத்தமா இல்லாம விழித்திருக்காம அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அது ஒரு கண்ணியை போல் இருக்க போகுது. அப்போ நாம இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, விழித்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது மத்த 25ல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமேன். ஆமேன். அந்த நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று இன்று அல்ல, அன்றைக்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு வெளிப்படுத்தினார், எச்சரித்தார். அந்த நாள் உங்களுக்கு தெரியாது, அந்த நாளையே தெரியாது. ஆனா அந்த காலகட்டங்கள், அந்த மாதம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை கொடுத்தார் சபைக்கு. அவர் வரப்போகிற மாதம் ஒரு திஸ்ரி மாதம், 7ஆம் மாசத்துல வரப்போறார். ஏத்தான் மாசம், 7ஆம் மாசம் சொல்லி பார்த்தோம். அந்த காலகட்டம் அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் நடக்க வேண்டும், என்னென்ன தீர்க்கதரிசிகள் நிறைவேற வேண்டும் என்று எல்லாமே ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆனா எந்த மணி நேரத்துல அவர் வருவான்னு சொல்லி அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதனால் நாம இன்று விழித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விழித்திருந்து ஆயத்தப்பட வேண்டும். பி ரெடி. ஏன்னா அவர் வரும்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் இன்று விழித்திருந்து ஆயத்தமா இருந்தால் மட்டுமே அதை அடைய முடியும். விழித்திருக்காம ஆயத்தம் இல்லாம இருந்தால் அந்த நாள் ஒரு கண்ணியை போல இருக்குமா பூமியில. ஆனா அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆண்டவர் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமேன். ஆமேன். அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறாராம். அந்த டே, அந்த நாள்ல அவர் நினைத்ததை, அவர் முன் அறிவித்ததை நிறைவேற்றுவார். அதனால அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்தீர்ப்பார். அப்போ தீர்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மனுஷகுமாரனா வந்துதான் அவர் நியாய தீர்க்க போறார். அவர் மனுஷகுமாரனா அந்த பூமியில இருந்தார். நம்முடைய பாவனுக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அப்படியே மறுபடியும் வருவேன்னு சொல்லி அவர் 2000 வருஷம் முன்பாக அவர் சொல்லிட்டு போனார். அப்படியே வரப்போகிறார், நியாய தீர்க்க போறார். அப்ப மனுஷகுமாரன் தான் அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை என்ன பண்ண போறாரு? மனுஷகுமாரனை கொண்டுதான் பூமியை நியாய தீர்க்க போறாராம். அந்த மனுஷனை மரித்தொழுந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு பெரிய நியாய தீர்ப்பு செய்ய போகிறார்.
கீழ்ப்படியாதவர்களுக்கு வசனத்தை அறிந்தும் கூட கீழ்ப்படியாம ஆயத்தம் இல்லாம இருந்தா அவர் நியாய தீர்க்க போறார். ஆனா காத்திருந்து விழுத்திருந்து ஆயத்தமா இருந்தால் அவளுக்கு ரட்சிப்பு அருள போகிறார். நியாய தீர்ப்பு செய்கிற அந்த அதிகாரம் யாருக்கு உண்டு? வாசிக்கலாம், யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். பாருங்க, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்குதான் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாம என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பூமியில அவர் 2ஆம் வருகையில அவர் வரப்போகிறார். வந்து நியாய தீர்ப்பு செய்ய போறது யாரு? அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரனா வந்துதான் நியாய தீர்க்க போறார். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்து நம்முடைய பாவனுக்காக மரித்தார், பாடுகள் அனுபவிச்சார், பரலோகத்துக்கு ஏறி போனார், அப்படியே திரும்ப வருவேன்னு சொன்னாரு. அப்ப வந்து நியாய தீர்ப்பு செய்ய போறது யாருன்னு அதே மனுஷகுமாரனா வந்தான். அப்ப நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு செய்ய போறது யாருன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வந்து மனுஷகுமாரனா நியாய தீர்க்க போகிறார். அதனாலதான் இன்று விழுத்திருந்து ஆயத்தப்பட்டால் அந்த நியாய தீர்ப்புக்கு நாமும் தப்பித்துக் கொள்வோம். அப்ப முன்னமே ஆண்டவர் எல்லாமே அறிவிக்கிறார். அப்ப 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த ஒளிவு மலையிலே நம்ம சீசருக்கு வெளிப்படுத்தினார், எச்சரித்தார். இன்று நடக்க போற காரியங்களும் அன்றே அறிவித்திருக்கிறார். அப்போ முன்னமே அறிவித்து விழுத்திருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று இன்று அல்ல அன்றே அவர் எச்சரித்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனோம், அப்படியும் வருவேன்னு சொன்னாரு. அப்போ வரப்போகிற நாட்கள்ல இந்த 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கலாம். ஒருவேளை 2-3 வருஷத்துக்குள்ள வர அநேக பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நாம இன்னைக்கு அந்த நாள் வரைக்கும் காத்திருக்காம இன்னைக்கே ஆயத்தப்பட்டு இன்றிலிருந்தே விழுத்திருந்தால் அந்த நாள் நமக்கு ஒரு சந்தோஷ நாளா இருக்க போகுது. வாசிக்கலாம், ஒரு ஊமையை பார்க்கலாம். மார்க் 13:34-36. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஆமீன். ஆமீன். ஏசப்பா ஒரு ஊமையை சொல்றாரு. மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணமை எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு போறாரு. அவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழுத்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அதே போல இந்த ஊமையை வந்து இயேசு கிறிஸ்து அதாவது அவர் வருகையை குறிக்கிற ஊமையா தான் இருக்க போகுது இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நாம ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் வரும்போது நாம விழுத்திருந்து ஆயத்தமா இருந்தால் அதை கேட்ட பலன் அடைவோம். அதான் வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஊமையில பார்க்கும்போது அவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழுத்திருக்கும்படி தான் சொல்லிட்டு போறாரு. காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படி நீங்களும் விழுத்திருங்கள். இது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதே போல நீங்களும் விழுத்திருங்கள். விழுத்திருக்க வேண்டும் என்றால் அதாவது இது ஆவியில விழுத்திருக்கிறத பத்தி சொல்றாரு. ஆனா பிசிக்கலா எல்லாருமே தூங்குவாங்க, லிட்டரலா எல்லாருமே தூங்குறது இருக்கும். ஆனா விழுத்திருக்க வேண்டும் என்று சொல்வது ஆவில நாம் விழுத்திருக்க வேண்டும். இதுதான் வந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த ரகசியம். நாம தூங்கினாலும் விழுத்திருக்கும். அதெல்லாம் வந்து அந்த 10 கன்னிகை ஊமையை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தாங்க. ஆனா 10 பேரும் வந்து தூங்கிடுறாங்க. ஆனா 5 பேர் தான் விழுத்திருக்கிறாங்க. தூங்கினாலும் அவர்கள் வந்து ஆயத்தமா இருந்து விழுத்திருக்கிறாங்க. அப்ப விழுத்திருக்க வேண்டும் என்று நாம் ஆவியில விழுத்திருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், ரெடியா இருக்க வேண்டும். அந்த நாள்ல வரும்போது நாம இன்னைக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா அந்த நாள்ல நாம தப்பிக்க முடியும். அதான் ஏசப்பா சொல்றாரு, அப்படி நீங்களும் விழுத்திருங்கள். ஏனென்றால் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ அவர் வரும்போது அந்த நேரம் தெரியாது, எந்த வேலையெல்லாம் வரலாம். ஒருவேளை சாயங்காலமோ நடுராத்திரியோ சேவல் கூவும் நேரத்திலோ இல்ல காலையோ எப்போது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அதனால நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுமா? விழுத்திருக்க வேண்டும். அப்போ தூங்கக்கூடாது, விழுத்திருக்குன்னு சொன்னாக்கா பிசிக்கலா வந்து இங்க தூங்குறத பத்தி சொல்ல ஆவியில விழுத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த ரகசியம், ஓமையின் ரகசியம். அப்ப நம்ம பிசிக்கலா தூங்குவோம், ஆனா ஆவியில விழுத்திருக்க வேண்டியதான் ரொம்ப அவசியம். அதனால ஆவியில விழுத்திருக்க வேண்டும் என்றால் நாம் இன்று ஆயத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம்.
அப்ப இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு விழித்திருந்தால் அவர் வரும்போது கூட நாம் அந்த கண்ணில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்பிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு காலம் செல்லும். அதனால நான் பரவாயில்ல, அவர் ஒரு 2-3 வருஷம் ஆக வர்றதுக்கு நான் என்னோட வேலையில முடிச்சுட்டு என்னுடைய எண்ணம் போற போக்குல நான் வாழ்ந்துடுறேன். அப்போ வரும்போது நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்றது அது ஒரு புத்தி உள்ளவனுக்கு அடையாளம் அல்ல. அப்ப நாம் இன்னைக்கு புத்தி உள்ள போல இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏன்னா நாட்கள் ரொம்ப வேகமா போகுது. பாத்தீங்கன்னா நீங்க 2023 எல்லாரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்று 2 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இன்னும் ஒரு 2 வருஷம் போகிறது நம் கண்கள் அது வேகமா ஒரு மின்னலை போலதான் வேகமா இருக்க போகுது. அப்ப நாம அந்த நாள் வரைக்கும் நான் அசட்டையா இருப்பேன், வரும்போது பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம அசட்டையா இல்லாம இன்று விழித்திருந்து ஆயத்தப்பட்டால் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சிகர நாளா இருக்க போகுது. வெளிப்படுத்தல் 3:1-3 வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமேன். ஆமேன். இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, முக்கியமா இந்த சர்தை சபைக்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அப்போ தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும், ஆனா நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறார், ஆனால் செத்தவனா இருக்கிறான்னு சொல்லி அந்த சபையை எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிற அவைகளை விட்டு ஸ்திரப்படுத்து. அப்ப அந்த சர்தை சபைக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, நீ விழித்து கொண்டிருக்க வேண்டும், சாகத்துக்கு ஏதுவா இருக்கிற அவைகளை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லிதான் முன்னமே எச்சரிக்கிறார் ஆண்டவர். அப்ப ஒவ்வொரு சபைக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பிலடெல்பியா சபை தான் தகுதி பெற்று அது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கிற சபை பாத்தீங்கன்னா இந்த பிலடெல்பியா சபை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபை பாத்தீங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து வருகையில இந்த பிலடெல்பியா சபையை போலதான் இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே அந்த வருகையிலே காக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு அடைய போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்ப சர்தை சபை கொடுக்கும் போது கூட முக்கியமா சொல்றேன்னா, நீ விழித்து கொண்டு இருக்க வேண்டும். நீ விழித்து கொண்டு, ஏன்னா நீ உயிர் உள்ளவன் என்று சொல்ற, ஆனா செத்தவனா இருக்கிறார். அதனால நீ விழித்து கொண்டு சாவதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. அப்போ உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவர்களை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அப்ப இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பதுனாக்கா, நீ முதல்ல விழித்து கொள்ளு, சாவதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்திட்டு மனம் திரும்ப சொல்றாரு. அப்ப மனம் திரும்ப வேண்டியதான் சபையில எச்சரிக்கிறார் இன்னைக்கு கூட. அப்ப நீ விழித்திராவிட்டால், ஒருவேளை நீ விழித்திருக்காவிட்டா திருடனை போல் உன்மேல் வருவேன். அப்ப ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தா சொல்றாரு, நீ ஒருவேளை விழித்திருக்காவிட்டால் அப்ப திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்போ அப்படிப்பட்ட சபையை எச்சரித்து சொல்றாரு, அது கண்ணியை போல் இருப்போம், உன்மேல் வருவேன், வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் என்று இன்னைக்கல்ல அன்றே ஆண்டவர் எச்சரித்தார். ஆனா யாருக்கு கண்ணியை போல் இருக்கிறோம்? 1 பேதுரு 5:8-9 வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர் இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். தெளிந்த புத்தியுள்ள இருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தெளிந்த புத்தியுள்ள இருந்து விழித்திருங்கள். அப்ப தெளிந்த புத்தியா இருந்து விழித்திருக்க வேண்டுமா? ஏன்னா விழித்திருக்காவிட்டால் அது உண்மையில் வரும் சொல்லி அன்னைக்கு எச்சரித்தார் ஆண்டவர். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு. அப்போ நம்முடைய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு தான் இல்லைங்களா? இல்ல நம்முடைய எதிரி ஒரு மனுஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு மனுஷன் தான் எதிரியான்னு நினைக்கிறான். ஆனா பிசாசு தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகையில் தேடி சுற்றி திரிகிறானாம். அவன் பிசாசு அவன்
அவன் சான்ஸ் தேடுறான், எப்படி ஆடு ஒருத்தனை விழுல வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி கெர்ஜிக்கிற சிங்கம் அது எப்படி வகை தேடுதோ அதே போலதான் அவன் வகை தேடுகிறான், சுற்றி திரிகிறான். அதனால் நீங்கள் விழுத்திருங்கள். எதிராளி வகை தேடுகிறான். அப்போ விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா தேவையானது எது? விசுவாசம். விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறதுக்கு தேவனுடைய வசனத்தை அதிகமா ஆராய வேண்டும். அப்ப நான் வசனத்தை அதிகமா ஆராய்ஞ்சு அதை கை கொண்டால் என் விசுவாசத்துல நான் வளருவேன், நான் உறுதியா நிற்பேன். அப்ப விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் வசனத்தை ஆராயணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்ப உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நம்ம போலவே இருக்கிற சகோதரர்கள் கூட அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அப்போ நாம கூட அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப பிசாசை எதிர்த்து நிற்க நாம் உறுதியா நிற்க விசுவாசத்தில் நமக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை. வாசிக்கலாம் எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு போராட்டம் உண்டு. யாருக்கு? உண்மையான இயேசுவின் பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு அப்படிப்பட்ட போராட்டம் அல்ல. அப்ப நம்முடைய போராட்டம் யாரோட? வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளலா இருக்கும்படிக்கு என்ன பண்ணோமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஒரு யுத்தம் உண்டு இந்த பூமியில. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசோட நமக்கு போராட்டம் இருக்குதான். அப்போ வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சொல்லுது. அப்ப நமக்கு தான் போராட்டம் இருக்குமா? அப்ப உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் வசனம் கை கொள்ளுகிறவர்கள், இயேசு நாமத்தை அறிந்து விசுவாசோட வசனப்படி நடக்கிறவர்களுக்கு இந்த பூமியில போராட்டம் இருக்குமா? யாரோட? இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதி பிசாசோட நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அதை எதிர்த்து நிற்கு நாம வெற்றி பெற போராட்டம் இருக்கிறதுனால எதை தரித்து கொள்ள வேண்டுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் நாம் அந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியும் சொல்லி பாக்குறோம். அப்ப நமக்கு முக்கியமானது இங்க விசுவாசம் தான் அடிப்படையா இருக்க போகுது. விசுவாசத்துல உறுதியா நின்னு அவனை எதிர்த்து நிக்க வேண்டும். அப்போ நம்ம விட்டு ஓடி போகுவான். வாசிக்கலாம் யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஆமீன். அப்போது அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிதே உத்தமம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ என்னைக்கு நாம தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம பிசாசை விட்டு நம்ம விட்டு ஓடி போகுவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்ப நம்ம விட்டு ஓடி போவான். அப்ப முதல்ல நம்ம கீழ்ப்படிதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் என்பது 50%, 60% அல்ல, 100% கீழ்ப்படிதல். அதுதான் கீழ்ப்படிதல். அப்ப எல்லா வசதிக்கும் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு நம்ம விட்டு ஓடி போவான். இல்லாவிட்டால் நாம் கீழ்ப்படியாவிட்டால் பிசாசு ரொம்ப எளிதில் நம்மை மேற்கொள்வான். அப்ப நாம் விசுவாசத்தை விலகி விழுந்து விடுவோம் வெள்ளம் இல்லாம. அதனாலதான் நாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். விசுவாசத்தை நாம முழுவதுமாக இயேசுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 26:38-41. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமீன். ஆமீன். பாருங்க, ஆண்டவர் கூட தம்முடைய சீஷர்களுக்கு விழித்திருக்கும்படி சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்குது, நீங்கள் இங்கே தங்கி
என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் என்ன பண்றாரு, முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் வந்து கடைசியா ஜெபம் பண்றாரு. அவர், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னோட விட்டு நீங்கும் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அப்ப அவங்க சொல்லிட்டு போறாரு, முன்னுமே நீங்க இங்க தங்கி விழுத்திருங்கள், தூங்கிடாதீங்க, விழுத்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா வந்து பாக்குறாரு, அவர் சீசுகளை அவருக்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுறதை கண்டார். அவங்க தூங்கக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா அவங்க விழுத்திருக்க சொல்றாரு. ஆனா வந்து பார்க்கும்போது அவங்க நித்திரை பண்ணுறத ஆண்டவர் கண்டுட்டு சொல்றாரு, பேதுரு பார்த்துட்டு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழுத்திருக்க கூடாதா? அப்போ 1 hour என்றது தேவனை விரும்புற காரியம். அப்போ 1 மணி நேரம் நாம விழுத்திருக்க வேண்டும் ஜெபத்திலன்னு சொல்லி தேவனை விரும்புறார். அப்ப அவங்ககிட்ட சொல்லும் போது சொல்றாரு, 1 மணி நேரம் நீங்க விழுத்திருக்க கூடாது ஜெபத்திலே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப சோதனை வந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டு சொல்றாரு, விழுத்திருந்து ஜெபம் பண்ணா சோதனை தப்பிக்க முடியும். அப்போ ஜெபம்ன்றது அவசியம். நம்ம வசனம் நல்லா கேட்கிறோம், வாசிக்கிறோம், கை கொள்றோம். ஆனா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுதான் ஜெபம் சொல்லி ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் 1 மணி நேரம் விழுத்திருக்க கூடாதான்னு சொல்லி பேதுரு பார்த்து சொல்றாரு. அவங்க தூங்கிடுறாங்க ஜெபம் பண்ணாம. அப்ப ஆண்டவர் போய் ஜெபம் பண்றாரு, ஆனா இவங்க தூங்கிடுறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரம் விழுத்திருக்க கூடாதா? ஏன்னா சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் என்னைக்குமே பலவீனம் உள்ளதுதான். ஆனா அந்த மாம்சத்தை மேற்கொள்ள ஆவியில ஜெபம் பண்ணா உற்சாகமா இருக்க முடியும். அதனாலதான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, ஆவியில வந்து உற்சாகம் அடைய ஜெபம் பண்றதுதான் அவசியம். அப்ப மாம்சத்தை மேற்கொண்டுதான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அது போல இந்த ஜெபம் என்பது மாம்சத்துல நம்ம பண்ணுவது அல்ல, ஆவியில நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ ஆவில ஜெபம் பண்றதா அங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆவியில விழுத்திருந்து ஜெபம் பண்ணினால் நாம மேற்கொள்ள முடியும். சோதனையை மேற்கொள்வதற்கு நாம ஜெபம் பண்ணுவது அவசியம் சொல்லி இங்க சொல்றாரு ஆண்டவர். அப்ப விழுத்திருப்பது, ஆவியில விழுத்திருந்தால் நாம் விசுவாசத்துல அந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். வாசிகளா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமீன். ஆமீன். இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு, ரட்சணி என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு போர் வீரனுக்கு பட்டயம் என்பது அவசியம். ஏன்னா யுத்தத்தில் அவன் சண்டை போட அவனுக்கு வந்து பட்டயம் தேவை. அப்ப நமக்கு ஆவிக்கு ஒரு யுத்தத்துக்கு தேவையானது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப நம்ம வாஸ்தவம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நாம என்ன பண்ணுமா, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த முக்கியமான சர்வாயுத வர்க்கம், அதே போல ரட்சணி என்னும் தலைச்சீரு, 2வது தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவில ஜெபம் பண்ணி, எப்படி பண்ணமா அந்த ஜெபத்தை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எதிர்பார்க்கிறாரு. அதனால அந்த ஜெபத்தை எப்படி பண்ணமா, ஆவில ஜெபம் பண்ண வேண்டும். மாம்சத்தில் ஒருபோதும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ ஆவில ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் மாம்சத்தை ஒருபோதும் பண்ணக்கூடாது. எமோஷன்லயோ கோபத்திலயோ வருத்தத்திலயோ பலவிதமான ஜெபம் பண்ண முடியும், ஆனா அதை பண்ணக்கூடாது. ஆவில ஜெபம் பண்ண. அப்போ ஆவியானவரே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நமக்குள்ள இருந்து வேண்டியது செய்வார். நமக்கு உதவி செய்யறது அவர் தான். ஆவில ஜெபம் பண்றதுக்கு இந்த 2 பட்டயம் தேவை. எது? 1 தேவ வசனமாக ஆவியின் பட்டயம், 2வது முக்கியமானது ரட்சணியனும் தலைச்சீரு எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்ப இங்க என்ன விழித்துக் கொண்டு இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்ணி அதே போல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஆவில ஜெபம் பண்ணி ஆவில விழித்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருங்க. வாசிக்கலாம், 1 பேதுரு 4:7 வாசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆமேன். ஆமீன். ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. சமீபம் என்று அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த முடிவு காலத்தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ சமீபமா இருப்பதனால்
முடிவு. ஆகையால் நீங்க தெளிந்த புத்தியுள்ளா இருந்து என்ன பண்ணுவா, ஜெபம் பண்ணதுக்கு ஜாக்கிரதையா உள்ளவளா இருங்கள். ஏன்னா ஜெபத்துலதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அப்ப விசுவாசல ஆவில ஜெபம் பண்ணினால் நாம் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த பூமியில வர ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள நாம் எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணதுக்கு ஜாக்கிரதை உள்ளலா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1-3. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். ஆமென். தாவீது சொல்றான், ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்றான், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும் சொல்லி ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்றான் தாவீது. சொல்றான், நான் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் சொல்லிட்டு, என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, தாவீது சொல்றான், விடிகாலிலே அதிகாலையிலே எழுந்து அவன் தேவனை தேடுவான். அப்ப தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அதான் சொல்றான், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப நாம முன்னமே ஆயத்தமாகி காத்திருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. அவருடைய வருகின் போது அந்த ரட்சிப்பும் அடைய முடியும். அதான் தாவீது விண்ணப்பம் பண்றான், எனக்கு செவி கொடுக்கும் ஆண்டவரே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும் ஆண்டவரே, நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், அதனால அது கேட்டருளும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். அப்ப காலையிலே முதல்ல அவன் செய்யற வேலை பாத்தீங்கன்னா, தாவீது முதல்ல ஆண்டவர் தான் தேடுவான். முதல் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவன் ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தான். அதனாலதான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது தாவீது என்ன பண்ணுவான், முதல்ல ஜெபம் பண்ணிட்டு விசாரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் ஒவ்வொரு காரியத்தை செய்வான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருத்துக்கு ஏற்றமானவன் சொல்லி தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அவன் அப்படியே செய்வான். அப்ப காலையிலே ஆண்டவரை தேடி விண்ணப்பம் பண்ணி ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்லி தாவீது சொல்வது போலதான் நாமும் கூட அவர் வருகைக்கு முன்பாகவே ஆயத்தப்பட்டு காத்திருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக நாம குற்றமற்றலா இருந்து அந்த ரட்சிப்பு அடைவோம். வாசிக்கலாம் சங்கீதம் 57ஆம் அதிகாரத்துல 7-8. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆமேன். ஆமீன். முக்கியமா தாவீது சொல்றான், எது ஆயத்தமா இருக்குதான்? அப்ப நம்மளுடைய இருதயம் தான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் இல்லைங்களா? ஒரு பக்கம் ஏசப்பா வருகை உண்டு, நான் இந்தந்த காரியத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதே போல அந்த ஆயத்தப்படுவது ஒண்ணு ஸ்பிரிச்சுவலாவும் ஆயத்தப்படணும், இன்னொன்னு நம்ம மெட்டீரியல்ஸும் என்ன பண்றோம், ஆயத்தப்பட்டு ரெடியா வைக்கிறோம் இல்லையா? அப்ப ஏசப்பா வரும்போது முன்னாடி ரெண்டுமே ஆயத்தமா இருக்கணும். அதுல முக்கியமா ஸ்பிரிச்சுவலா நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதான் தாவீது சொல்லலாம், என் இருதயம் ஆயத்தமா இருக்குது. அப்ப எது ஆயத்தமா இருக்க வேண்டுமா? இருதயம். அந்த இருதயம் ஆயத்தமா இருக்குது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்குது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அவன் சொல்றான், நான் உண்மை தேடி அதிகாலையில உண்மை தேடின்னு சொன்னா, அதே போல பாடி உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உண்மை துதிப்பேன். என் மகிமையே விழி, வீணைய சுரமண்டலே விழியுங்கள். அதிகாலையில் விழுத்துக் கொள்ளுவேன். அவன் சொல்றான், நான் அதிகாலையிலே விழுத்துக் கொண்டு தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன்னா என் இருதயம் ஆயத்தமா இருக்குது. அவன் ரெடியா இருக்கிறான் ஆண்டவரை தேடுறதுக்கு, அவரை பாடுறதுக்கு, அவரை தேடுறதுக்கு, விண்ணப்பம் பண்றதுக்கு. அவன் ஆயத்தமா இருந்து காலையிலே ரெடியா இருக்கிறானா. எது என் இருதயம் அது எப்படி இருக்குதான், ஆயத்தமா இருக்குன்னு சொல்றான். வாசிக்கலாம் எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆமேன். ஆமேன். முக்கியமா இங்க சொல்லும் போது ஆண்டவர், அதாவது உங்கள் நடத்துவர்களை, சபையை நடத்துவர்களுக்கு என்ன பண்ணுமா, நடத்துவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறார் ஆனபடியினால். அப்போ உங்க நடத்துவர்கள், அப்போ சபையை நடத்துற ஒரு மூப்பனாலும் சரி எப்படி இருக்கணுமா, கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் எல்லா விஷயத்திலும், ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக வேலை செய்யும் போது அங்கேயும் கூட கீழ்ப்படிதல் இருக்கணும். எஜமானும் கீழ்ப்படிந்து சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
உத்தரவாதம் பண்ணுதலாய் விழுத்திருக்கலாய் ஆனபடினால். அப்போ உங்க நடத்துறவங்க எப்படி பண்றாங்க? சும்மா நடத்தல, சபையை வந்து நடத்துறவங்க ஏனோ நடத்துறது அல்ல. ஏன்னா அவங்க ஒரு பாரத்தோட தான். ஏன்னா ஆத்ம பாரம் அவங்க இருக்கும். அதான் சொல்றாரு, உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுதலாய் விழித்திருக்கலாய் ஆனபடினால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்ப கீழ்ப்படுதல் என்பது வீட்டிலும் சரி சபையிலும் சரி, நம்ம கீழ்ப்படுதல் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருக்கு தான் கீழ்ப்படுகிறோம் இல்லைங்களா? சபையில கீழ்ப்படியும் போது, அப்போ சபை நடத்துறதுக்கு கீழ்ப்படியும் போது அது அவங்களுக்கு இல்ல, நம்ம கர்த்தருக்கு தான் கீழ்ப்படுகிறோம். வசனம் சொல்றதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அதான் வசனம் சொல்லுது, சப்மிட் யுவர் செல்ஸ் ஃபார் தே வாட்ச் ஃபார் யுவர் சோல்ஸ். அப்போ யார் கணக்கு ஒப்புக்க வேணும்? அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு சபையை நடத்தணும் தான். அப்போ ஒரு கண்காணி தான் உத்தரவாதம் பண்ணுமா? வசனம் சொல்லுது, உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுதலாய் விழித்திருக்கலா ஆனபடினால். அப்ப யார் விழித்திருந்து ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுமா? சபையை நடத்துறவர்கள் தான். அப்ப அதனாலதான் அவங்க துக்கத்தோட அதை பண்ணக்கூடாது. அதோட அவங்க சந்தோஷத்தோட பண்ணும்படி செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்ப கீழ்ப்படிதல் என்பது நம்ம வளர்ச்சிக்கு ஒரு ஸ்டெப்ஸா இருக்கும் போது இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் கீழ்ப்படிய நாமும் வளருவோம். அப்ப கீழ்ப்படியாத வரைக்கும் நம்ம வளர முடியாது. அப்ப கீழ்ப்படிதான் தேவனை விரும்புறாரு இல்லையா? அப்ப கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஏன்னா அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்யாம அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே. அங்க ஒருவேளை துக்கத்தோட செய்யும் போது நீங்க துக்கப்படுத்தினா கீழ்ப்படியாம அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க போறது இல்ல. அதனால நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்ல விழுத்திருந்து. ஏன்னா உங்களுக்காக விழுத்திருக்கல அவங்கதான் எந்நேரமும். அதெல்லாம் கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் அடுத்த வசனம், யோவான் 14:1-3 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து நேரடியாக தம்முடைய சீசர்கள் பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காம இருப்பதாக. ஏன்னா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், அதே போல என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேனே. அப்போ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அல்ல, இயேசு கிறிஸ்து அன்னைக்கே தம்முடைய சீசர்கள் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இது இன்னைக்கல்ல, அன்னைக்கு இயேசுக்கு சொல்லிட்டு போனார். நான் போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன். போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மறுபடியும் என்ன பண்ண போறேன்? உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்ப தேவன் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறார். தேவோட ராஜ்யம் இல்லையா? அப்ப முன்னமே அவரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஸ்தலத்தை. அப்போ அந்த ஸ்தலத்தை அடைய ரெடி பண்ணி வைக்க போறேன். அந்த ஸ்தலத்துக்கு போய் நான் உங்களையும் என்கிட்ட அழைத்துக் கொள்வேன், சேர்த்துக் கொள்வேன் சொன்னாரு. அப்போ அந்த இடத்துக்கு செல்ல இன்னைக்கு நாம இந்த பூமியில ஆயத்தப்பட்டால்தான் நாம் அந்த இடத்துக்கு செல்ல முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து முன்னமே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், உங்களை அழைத்துக் கொள்வேன், சேர்த்துக் கொள்வேன் சொல்லி மறுபடியும் உங்களை என்ன பண்ண போறேன்? என்ன சேர்த்துக் கொள்வேன். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அப்ப காத்திருந்து ரட்சிப்பு அடையத்துக்கு யாரெல்லாம் பொறுமையா இருந்து கர்த்தருடைய வசனம் கை கொண்டு நடந்து முடிவு நிலைத்திருந்தால் அப்படிப்பட்ட ஆண்டு சேர்த்துக் கொள்வார். அப்போ வலது பக்கமா நிக்கிறதா ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு, வாருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த வலது பக்கமா நிற்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தப்பட்டு காத்திருந்தால் நாமும் அந்த ராஜ்யத்தை அடைவோம். வெளிப்படுத்தல் 21:2-3 வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமீன். ஆமீன். அப்போ இந்த தரிசனத்தை பார்த்துட்டு யோவான் சொல்றான், யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அவன் அந்த தரிசனத்தை பார்த்து சொல்றான், ஒரு புதிய எருசலேமை பாக்குறேன், அது பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நியூ ஜெருசலம்.
அப்போ இது எல்லாமே ஆண்டவர் முன்னமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அப்போ அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா ஆக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குதா? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு. அப்போ மணவாளம் வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். மணவாட்டி என்பது சபை. மணவாளன் இயேசு வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்போ முன்னமே தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்னு சொல்றான். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமா இருப்பார்கள். தேவன் தாமே அவரோட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். அப்போ இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டிருந்தால் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த புதிய அரசில் நாமும் பிரவேசிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே தேவன் முன்னுமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? நமக்காக தான். அப்போ அந்த 1000 வருஷ அரசாட்சியில நாம் நுழைய வேண்டும், அதுல அடைய வேண்டும். பிறகு என்றைக்கு நித்தியமா இயேசுவோட நாம தங்கி அவர் நம்மளோட வாசம் பண்ண போறாரா. வசனம் சொல்லுது, தேவன் தாமே அவரோட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். அவருடைய வாசஸ்தலமா இருக்க போது நம்மிடத்தில் தான். அப்ப மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதான். அப்ப தேவன் நம்மோட அருகில் இருக்க போறார். அப்ப முன்னமே இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆயத்தப்பட்டால் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறத அந்த ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23-24. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். இந்த வசனத்துல நம்ம அப்படியே உத்து கவனிச்சோம்னாக்கா, ஏன்னா சபை என்பது தேவனுடைய சரீரம், அதுக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். அப்போ மணவாளன் இயேசு வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்போ கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்துவ கீழ்ப்படி இருக்க வேண்டும். அப்ப சபை கூட எப்படி இருக்குதான்? சபைக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? அதே போலதான் இது ஒப்பிட்டு பேசுற ஆண்டவர் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ தேவன் நமக்கு தலையா இருக்கிறார். அப்போ சபைக்கு தலையா இருக்கிறது யாருன்னு பார்த்தா கிறிஸ்து தான். அப்போ அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படுவது போலவே மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே ஒப்பிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்துறார். எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அதே போலதான் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்ப கீழ்ப்படுதல் என்னமே 2 இடத்துல இருக்க வேண்டுமா. ஒண்ணு சபையில கீழ்ப்படுதல் கிறிஸ்துவுக்கு, அதே போல புருஷருக்கு மனைவி கீழ்ப்படி இருக்க வேண்டும். ஏன்னா தலையா இருக்கிறது புருஷன் தான். அப்ப கிறிஸ்துவ தான் சபைக்கு தலையா இருக்கிறாரு. வாசிக்கலாம், இதை பத்தி இன்னொரு விஷயத்த வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:6-8. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமேன். ஆமேன். பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் இனி நடக்க போற விஷயம் தான் இங்க பாக்குறோம் 19ஆம் அதிகாரத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த பூமியில ஒரு பெரிய மகா யுத்தம் நடக்க போது. அர்மகதான் யுத்தம் நடக்கணும். 3ஆம் உலக போர் நடக்கணும். பிறகுதான் இயேசு வர போறார். அவர் ஆட்சி செய்ய போறார். பிறகு பாருங்க, அப்போது திரளா ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும். அப்ப பரலோகத்துல ஒரு பெரிய ஆரவாரம் நடக்குது. பெருவெள்ளம் இரைச்சல் பலத்த இடி முழக்கம் நடக்குது. அப்போ ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்துவோம் என்று ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு நடக்குது அங்க பரலோகத்துல. பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. என்னவா? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஏன்னா மணவாட்டி என்பது யாரு? சபைதான். இது சபையை குறிக்குது இல்லையா? அவருடைய மனைவி யாரு? உண்மையா கீழ்ப்படுகிற அந்த சபைதான். அப்போ அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆயத்தம் பண்ணின அந்த சபை தான் அங்க இருக்குது, எங்க பரலோகத்துல. அவங்க தான் என்ன பண்றாங்க? ஆர்ப்பரித்து தேவனை துதிக்கிறாங்க. 1000 லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அங்க என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. ஆயத்தம் பண்ணி, அது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இவருதான். அப்ப ஆயத்தம் பண்ணின அந்த சபை தான் அங்க இருக்குது. அப்ப சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அப்போ வெண் வஸ்திரம். அப்ப அந்த மெல்லிய வெண் வஸ்திரம்னா என்ன? பரிசுத்தவானுடைய நீதிகளே.
அப்போ வெண் வஸ்திரம் என்ன லிட்டரலா ஒரு வெள்ளை துணியை பத்தி இங்க சொல்லல, பரிசுத்தவானுடைய நீதின்னு சொல்லி இருக்குது. அப்போ யாரெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்களோ, ஆயத்தம் பண்ணினவங்க தான் அங்க இருக்கிறாங்க, ஆயத்தமா இருந்தவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கிடைக்குதா? மெல்லிய வஸ்திரம். அதுதான் பரிசுத்தவானுடைய நீதி. அப்போ ஆயத்தம் பண்ணினவர்கள் தான் அந்த உண்மையான சபை. அங்க ஆயத்தத்தை பண்ணி அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், மத்த 25ல ஒரு ஊமையை பாக்குறோம். அதாவது இந்த 10 கன்னிகை பத்தி வாசிக்கலாம். மத்த 25ல 1-4 வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இதெல்லாம் நான் ஊமையில அநேக இடங்களை வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலும் அதே போல 25ஆம் அதிகாரம். அப்போ இங்க பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கும். இந்த 10 கன்னிகை என்பது, இந்த கன்னிகை என்றால் சபை குறிக்குது. வெர்ஜின் அப்படின்னா சபை குறிக்கிறது தான் இந்த கன்னிகை. அந்த 10 கன்னிகை என்பது அதுல புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் 2 கூட்டம் இருக்குது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆனா வித்தியாசத்தை பார்க்க முடியும். இந்த 10மே வந்து சபைதான். பாருங்க, அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனா எண்ணெயும் கூட போகவில்லை. அப்போ ஒண்ணு வந்து அவங்க ஆயத்தப்படல, எண்ணெய் ஆயத்தப்படல. அவங்க வெறும் தீவெட்டி எடுத்துன்னு போறாங்க, ஆனா எண்ணெய் என்ன பண்றாங்க? கூட கொண்டு போகவில்லை. ஆனா புத்தி உள்ள என்ன பண்றாங்க? தீவெட்டிகளும் எடுத்து கூட போறாங்க, அதோ கூடவே வந்து என்ன பண்றாங்க? எண்ணெயும் கொண்டு போனார்கள். இவங்க தான் புத்தி உள்ளவர்கள். அப்ப ஆயத்தமாய் இருக்கிறவங்கள புத்தி உள்ளவர்கள் கூட எண்ணெயா இருக்குது. அப்ப இந்த எண்ணெய் என்பது தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. அதே போல சபை என்பது அதுதான் பரலோகராஜன் தீவெட்டிக்கு பிடித்து போறாங்களே அந்த மணவாளன் எது கொண்டு போகும்போது புத்தி உள்ளத புத்தி இல்லாதவர்கள் சபையை குறிக்குதான் இந்த கன்னிகை. வெர்ஜின் என்பது சபை. ஆனா தீபம் எடுத்துன்னு போறாங்க இல்லையா, இந்த தீபம் வந்து மனுஷனுடைய ஆவின்னு சொல்லி இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் மேன். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? எண்ணெய் எடுத்துன்னு போல ஒரு கூட்டம் வந்து எண்ணெய் எடுத்துன்னு போறாங்க. அப்போ ஆயத்தமா இருந்தவங்க தான் என்ன பண்றாங்க? தீவெட்டியோட எண்ணெயை கொண்டு போறாங்க. ஆயத்தம் இல்லாதவர்கள புத்தி இல்லாத என்ன பண்றாங்க? எண்ணெயை விட்டுட்டு வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துன்னு போறாங்க. அப்ப புத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க? மணவாளன் வராரு, வந்த பிறகு என்ன பண்றாரு? வந்து போது அந்த 5 பேர் புத்தி உள்ளதான் வந்து பிரவேசிக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க? கதவு அடைக்கப்பட்ட எண்ணெய் வாங்க போறாங்க. பிறகுதான் பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறவளை விழுத்திருங்கள். ஏன்னா விழுத்திருக்க வேண்டும் என்றால் ஆயத்தப்பட்டு விழுத்திருக்க வேண்டாம். என்ன பண்றாங்க? எண்ணெயை கூட வச்சுன்னு தான் ஆயத்தமா இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வருது தாமதிப்பார்ப்பா, அவர் இன்னும் 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையா இருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தி இல்லாதெல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு சபைகள் இருக்குது பாத்தீங்கன்னா புத்தி உள்ளதான் ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்ப பரிசாவை பெற்றவங்க தான் ஆயத்தமா இருக்கிறாங்க. எண்ணெய் அதுதான் குறிக்குது. 1 Corinthians 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 11-12 எண்ணெய் குறிக்குது. அப்போ பரிசாவை பெற்று ஆயத்தமா இருந்தால்தான் புத்தி உள்ளதான் சொல்ல முடியும். அப்ப புத்தி இல்லாத என்ன பண்றாங்க? எண்ணெயை விட்டுறாங்க, வெறும் வந்து என்ன பண்றாங்க? தீவெட்டிகள் மட்டும் எடுத்துன்னு போறாங்க. அப்போ இந்த ஆயத்தப்படுவது அன்னைக்கல்ல, வரும்போது இன்னைக்கு ஆயத்தப்பட்டதான். ஏன்னா மனுஷகுமாரன் வந்து வரும்போது நான் அன்னைக்கு வந்து நான் ரெடி ஆரம்பா வந்துட்டான்னு சொன்னா ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அப்ப ஆயத்தப்படுவது காத்திருந்து இருந்தால் வரும்போது நாம தப்பிக்க முடியும். அதுதான் இந்த உண்மையில பாக்குறோம். ஏன்னா அவர் வருவாரு, மணவாளன் வந்தா வரான்னு சத்தம் கேட்ட உடனே 10 பேரை எழுந்துக்கிறாங்க. நடு ராத்திரில வராரு. மணவாளன் வரும்போது என்ன பண்றாங்க? அவங்க எழுந்திருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க? எண்ணெய் இல்லாம தூங்கினால எழுந்திருக்கும் போது எண்ணெய் வந்து கேட்கறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? நீங்க போய் உங்களுக்கு உண்டாகும்படி கடையில போய் வாங்கிக்கன்னு சொல்லும் போது வாங்க போறாங்க. வாங்கிட்டு வரும்போது கதவும் அடைக்கப்படுது. நான் உங்களை அறியேன் தான் ஆண்டவர் சொல்லுவார். இது எதை குறிக்குதுன்றதா? இயேசுவோட வருகை, 2ஆம் வருகை. அப்ப ஆயத்தம் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தங்க ரட்சிப்பு இழக்கிறாங்க. ஆனா ஆயத்தப்பட்டு விழுத்திருக்கிறவங்க அவங்க மாம்சம் தூங்குறாங்க, அவங்க பிளஷ்ல தூங்குறாங்க, ஆனாலும் ஆவில விழுத்திருக்காங்க, ரெடியா இருக்கிறாங்க. எண்ணெயும் கூட வச்சுட்டு தீவட்டியும் வந்து என்ன பண்றாங்க? கூட வச்சிருக்காங்க. இவங்கதான் தப்பிக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது ஆயத்தமா இருந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும்னு சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 14-16. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து
நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நாட்கள் பொல்லாதவர்கள், the days are evil. இந்த நாட்கள் பாத்தீங்கன்னாக்கா பொல்லாத நாட்களா இருக்குது. கடைசி நாட்கள்ல வாழலாம். சோதோம் குமார பட்டணத்து போலதான் இன்னைக்கு அநேக பட்டணம் நிறைந்திருக்குது. நமக்கே நல்லா தெரியும், நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை என்ன பண்ணுவோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா தூங்குற நீ விழுத்து, அப்ப தூங்குறவங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ விழுத்து கொண்டிரு, விழுத்து கொண்டு மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆனபடியால் நீங்கள் ஞானம் மற்றதை போல நடக்காம ஞானம் உள்ளதை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்க, தீவெட்டி கூட இருந்தது, அதே போல எண்ணெயும் கூட வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, தூங்கிடுறாங்க, எண்ணெயே இல்லை. அப்ப பரிசாவை நம்ம பெற்று கடிச்சு வரைக்கும் நினைத்திருந்தால் நாம் ஞானம் உள்ளவை போல இருப்போம். அப்ப பரிசாவை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்லன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப பரிசாவை பெற்றுக்கொண்டு நாம் முடிவுகளை நினைத்திருந்தால் நம் புத்தி உள்ளவை போல கவனமா இருந்து விழுத்திருப்போம். வாசிகளா 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஆமீன். ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப ஏசப்பா வரும்போது அவர் எக்கால சத்தத்தோடு தேவதூதர் தான் வரப்போறார். ஆரவாரம் இல்லையா, எக்கால சத்தம் என்பது எல்லாருமே கேட்கும். அதனால நிறைய பேர் இங்க போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ரகசியம் வரவே உண்டுப்பா, ஏசப்பா ரகசியமா வந்து கூப்பிட்டு போவாரு. ஏசப்பா வந்து ரகசியம் யாருமே கூப்பிட்டு போக மாட்டார். ஏன்னா வரும்போது எப்படி வருகை இருக்க போதான், ஆரவாரத்தோடும் மிகுந்த சத்தம் இருக்குமா. ஆரவாரம் என்றால் என்ன, எல்லாரும் காதுல கேட்க முடியும். அதே போல எக்கால சத்தம், எக்காலம் என்பது ஊதும் போது எல்லாருமே கேட்பாங்க காதுல. அது ரகசியமா வந்து சைலண்டா இருக்க போறதில்ல. அப்போ வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரித்தார்களோ அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அப்ப நாம இயேசு வரும்போது நம்ம ஆயத்தமா இருந்தால் உயிரோடு நாமும் கூட எப்படி இருக்குமா, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக என்ன நடக்க போது, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்போ இந்த சீக்வன்ஸ் நடக்க போகுது. அப்ப இன்னைக்கு ஆயத்தப்பட்டால் நாமும் கூட அவர் ராஜா பிரவேசிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 8:33-34. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். ஆமீன். விழித்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நமக்கு அந்த பொறுமை வேண்டும், காத்திருக்கிறது. அப்ப இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வரலையா, நாம் பொறுமையோட அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கலாம். ஒருவேளை அடுத்த வருஷம் வரலையா, அடுத்த வருஷமும் நம்ம காத்திருக்கலாம். இந்த காத்திருப்பு வந்து பொறுமையை வந்து நமக்கு ஒரு பொறுமை சோதனை இருக்க போகுது. அப்போ வரும் வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்திருப்பதுதான் ரொம்ப முக்கியம். காத்திருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா சில பேர் பொறுமையை இழந்து விடுவாங்க. அவர் வருவார் என்று சொல்ல வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பவர்கள் யார், பொறுமை இழந்தவர்கள் தான் கேட்பாங்க. நீங்க தான் சொன்னீங்க வருவான்னு சொல்லி, அவர் வரல அப்படின்னு சொல்லி பொறுமை இழந்தவர்கள் இயேசு கிறிஸ்து வர மாட்டான்னு சொல்லி நம்பிக்கை விட்டு விடுவார்கள். ஆனா பொறுமை உள்ளவன் காத்திருப்பான். வசனம் சொல்லுது, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசப்படியில் நித்தமும் விழுத்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப நானே வாசல் சொல்றாரு இல்லையா. அப்ப வாசல்னா யாரு, ஏசப்பா சொல்றாரு யோவான்ல, நானே வாசல் நானே வழின்னு சொல்றாரு. அப்போ காத்திருக்கணும். என் கதவு நிலை அருகே காத்திருந்து வாசப்பில் நித்தமும் விழுத்திருந்து காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப விழுத்திருந்து காத்திருந்தால் மட்டுமே நாம் அந்த ரட்சிப்பு அடைய முடியும். வாசிக்கலாம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமென். ஆனா ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன நடக்க போது, ஆனா சொல்றாரு தன் எஜமான சித்தத்தை அறிந்தும் கூட. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்தும் கூட ஆயத்தம் இராம அவருடைய சித்தத்தின்படி செய்யாம இருந்தால் இருந்த ஊழியக்காரன் என்ன நடக்குமா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆனா சொல்றாரு எஜமான சித்தம் அறிந்திருக்கிற, அறிந்தும் கூட ஆயத்தமா இல்ல நீ, அதே போல செய்யாம இருக்கிற, அப்படி இருந்தால் அநேக அடிகள் அடிக்கப்படும், அவன் கைவிடப்படுவான் தான் சொல்றாரு. அப்ப ஏசப்பட சித்தம் என்னன்னு தெரியும்,
சித்தம் அறிந்தா நம்ம ஆயத்தப்படுவோம். சித்தத்தை அறிந்து கூட ஆயத்தப்படாம அதப்படி செய்யாம இருந்தா அநேக அடிகள் அடிக்கப்படும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமென். காத்திருக்க வேண்டும், ஆனா நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் யாரு நல்லவர்? கர்த்தர் நல்லவரா இருக்க போறார். அப்ப நாம அவர் காத்திருந்து அவரை தேடி நம்ம காத்திருந்தால் கர்த்தர் நல்லவர் தான். அப்ப கர்த்தரோட ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கதான் நல்லது. ஏன்னா அந்த ரட்சிப்பு எப்ப கிடைக்கும் போது இன்னைக்கல்ல, அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப 2ஆம் வருகையில அவர் வந்து நமக்கு அந்த ரட்சிப்பு அருள போறார். யாருக்கு? காத்திர்களுக்கு. அப்ப அந்த காத்திருப்புக்கு நாம இன்னிலிருந்தே நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். கர்த்தரோட ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கு தான் நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 130:5-6. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமீன். ஆமீன். காத்திருப்பது நல்லதுதான். ஆனா தாவீது சொல்றான், காத்திருக்கிறேன். எப்படி காத்திருக்கிறானா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அப்ப நம்முடைய ஆத்மா கூட அவர் வருவான்னு சொல்லி ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம் இல்லையா? அதே போல தாவீது சொல்றான், என் ஆத்மா காத்திருக்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்போது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அது போலதான் நாமும் காத்திருக்க வேண்டும். ஆனா பொறுமையை இழந்து இயேசுப்பா வரமாட்டான்னு நினைக்கிறாங்க, காத்திருக்க மாட்டாங்க. ஆனா பொறுமையோட காத்திருந்தால் அப்ப நம்முடைய ஆத்மா பொறுமையோட காத்திருக்க வேண்டும். எப்போது வருவார்? ஒரு ஜாமக்காரன் விடியும் எப்போது விடியும் சொல்லி காத்திருக்கான் இல்லையா? அதே போலதான் நம்முடைய ஆத்மா காத்திருக்க வேண்டும். எப்போது வருவார்? அவர் வரும்போது எப்போது அந்த ரட்சிப்பை எனக்கு அருள்வார் என்று நாம் காத்திருக்க வேண்டும் தான் தேவனும் விரும்புகிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து முதல் தடவை வந்தார். எதற்காக? நம்மளை பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார் அவர். ஆனா அவர் 2ஆம் தரம் வரும்போது எதுக்காக வரப்போறாராம்? தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு. யாருக்கா? தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி. அப்ப இன்னைக்கு காத்திருந்தால் அவர் வரும்போது ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அவர். அப்ப வந்து காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருள போறார். ஆனா ஆயத்தம் இல்லாம, அதாவது ஏசப்பா வரமாட்டாருப்பா, நான் இஷ்டப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி தன் இஷ்டப்படி போய் கொண்டிருந்தால் அந்த நாள் அவர்கள் கண்ணியை போல இருக்குமா? ஏன்னா அவங்க ஆயத்தப்படல, வருகை எதிர்பார்க்கல. அப்ப அவங்களுக்கு அந்த ரட்சிப்பை இழந்து போவார்கள். ஆனா காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு சொல்லி ஏசப்பா இங்க வந்து வாக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. ஆமென். ஆமீன். பாருங்க, கர்த்தர் வருமளவும் நீங்க என்ன பண்ணணுமா? நீடிய பொறுமையா இருங்கள். இந்த நீடிய பொறுமைதான் ரொம்ப ரொம்ப ஆவியின் கனிகள் ரொம்ப முக்கியமானது. நீடிய பொறுமை. இந்த பொறுமை தான் சோதிக்கப்படும் சில நேரங்கள்ல. அப்ப நீடிய பொறுமையா இருக்க வேண்டும். வருமளவும் நம்ம என்ன பண்ணணுமா? நீடிய பொறுமையா இருக்க வேண்டும். இதோ பயிரிடுகிறவன் என்ன பண்றான்? பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் என்ன பண்றான்? நீடிய பொறுமையோடு காத்திருக்கான் இல்லையா பயிரிடுகிறவன்? அதே போலதான் நீங்களும் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப பொறுமையோடு இருந்து நம்ம இருதயம் என்ன பண்ணணுமா? ஸ்திரப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்திரப்படுத்தி கர்த்தரின் வருகை சமயமா இருக்கிறதுனால ஸ்திரப்படுத்தி காத்திருக்க வேண்டும். ஏன்னா பயிரிடுகிற என்ன பண்றான்? ஒரே நாள் அவன் பயிரிட்டு விட்டு விதையை போட்டு இன்னைக்கே அந்த விளைச்சல் எதிர்பார்ப்பானா? இல்ல. அப்ப எதிர்பார்ப்பான். என்ன எதிர்பார்ப்பான்? பொறுமையோட, அதாவது முன்மாறி பின்மாறின் வருமளவும் என்ன பண்ணா? நீடிய பொறுமையோட காத்திருப்பான் இல்லையா? அதே போலதான் நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். கலாத்தியர் 5:5 வாசிக்கலாம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆமீன். பவுல் சொல்றான், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று என்ன பண்ற? ஆவியை கொண்டு விசுவாசத்தினால நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம்னு சொல்றான் பவுல் பாத்தீங்கன்னாக்கா, நீதி கிடைக்கும் சொல்லி ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இதுதான் நமக்கு வேண்டிய விசுவாசம்.
நாம கூட ஆவி கொண்டு விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும் தான் தேவன் விரும்புறாரு. வாசிக்கலாம் ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். ஆமேன். பாருங்க, நாம காணாமல் விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்ம காணாமல் நம்பி இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம கண்ட விசுவாசிக்கிறோம். யாருமே நம்ம பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பார்த்ததே கிடையாது. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிப்பனை விட காணாமல் விசுவாசிக்கிறன் பாக்கியவான் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்ம தான் பாக்கியவானா இருப்போம். அப்ப நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்போ நம்ம காணாமல் நம்பிக்கையோடு இருந்தா அது வரும் வழக்கம் நம்ம என்ன எப்படி இருக்குமா? பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப யார் காத்திருப்பான்? காணாமல் நம்பி விசுவாசிக்கிறான் இல்லையா? அவன் தான் பொறுமையோடு காத்திருப்பான். அப்ப பொறுமையோடு காத்திருந்தான் அந்த பலனை அடைவன் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழதும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்ன பண்ணாரு? தமது மிகுந்த இரக்கத்தின்படி என்ன பண்ணாரு? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் நம்மளை மறுபடியும் என்ன பண்ணாரு? ஜெனிப்பித்து இருக்கிறாராம். அப்போ கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எதுவா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எப்படி இருக்குதா? அந்த சுதந்திரம் எங்க இருக்குதா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு நாம விசுவாசத்தினால ஆயத்தப்பட்டிருந்தால் அந்த சுதந்திரம் எங்க கிடைக்க போகுது? பரலோகத்தில் உண்டுன்னு சொல்லி பாக்குறோம். கடிச்ச வாசித்து முடிக்கலாம். ரோமர் 13:11-13. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ஆமீன். ஆமீன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலை ஆயிற்றுதுன்னு சொல்லி பாக்குறோம். இது தூங்குற நேரம் அல்ல. தூங்குறது என்னன்னா ஆவில தூங்குறதுக்கு டைம் கிடையாது. ஆவில நித்திரை அடையக்கூடாது. ஆவில விழுத்திருக்க வேண்டும். அதான் ஆண்டு சொல்ல நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலை ஆயிற்று. ஏன்னா நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் காலத்தை அறிந்திருக்கிறோம். அதனால நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டும், விழுத்திருக்க வேண்டும். அதே போல காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஏன்னா நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்தது பார்க்கிறோம். இப்போது அது நமக்கு அதிக சமயமா இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறோமா அதாவது ரட்சிப்புக்கு. ஏன்னா அந்த டைம் பீரியட் காலகட்டத்துல முடிவுல இருக்கிறதுனால அதிக சமயமா இருக்குதான். அப்ப இரவு சென்றாயிற்று, பகல் சமயம் ஆயிடுச்சு. அதனால ஆகையால் அந்தகாரத்தின் கிரைகளை நாம் தள்ளி விட்டு என்ன பண்ணுவோம்? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஏன்னா இந்த காலம் கடைசி காலம், முடிவு காலத்துல இருக்கிறோம். அதனால அந்தகார கிரைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிப்பட்ட அந்தகார கிரைகள்? அதாவது களியாட்டம், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ள நடக்காம எப்படி நடக்க வேண்டுமா? பகலில் நடக்கிற போல சீரா நடக்க கடவும், வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டு சொல்றாரு. அப்ப பகலில் நடக்கிற போல சீரா நடக்க வேண்டும். அப்ப எதை ஒழிக்க வேண்டுமா? அந்தகார கீழே ஒழித்து விட்டு தள்ளி விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்க வேண்டும். ஏன்னா காலம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார் இல்லையா? அந்த காலத்தின் முடிவில் தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். இப்போ ஏசப்பா வருகைக்கு முன்பாக நாம் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பது மாத்திரமல்ல, ஆயத்தமா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஆயத்தமா இருந்து பொறுமையோடு காத்திருந்தால் நாம் அந்த ரட்சிப்பு அடைவோம். ஏன்னா இந்த காலகட்ட முடிவுல சுத்தி நடக்கிற சம்பவத்தை பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறி முடிகிற காலகட்டத்துல இருக்கிறோம். கடைசி இக்கால 7th vial, 7th trumpet, அதே போல 7th seal தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்துல. 7வது எக்காலம், 7வது கோப கலச காலம், அதே போல 7வது முத்திரை காலத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால இது கடைசி காலமா இருக்க போகுது.
அப்ப நாம இந்த ரட்சிப்பு சமயம் இருக்கிறதுனால ஆயத்தப்பட்டு விழுத்திருந்து காத்திருந்தால் நாம் அந்த சுதந்திரத்தை தேவனிடத்தில் அடைவோம். அப்ப இன்னைக்கு இந்த வசனம் ஆராய்ந்து பார்த்த தேவன் கிருபை கொடுத்தபடியால் அவருக்கு புகழ்ச்சியும் கனமும் செலுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே இயேசப்பா, இதுவரைக்கும் அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அந்த கிருபை தந்திரி, அதுக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. அப்ப ஆயத்தப்பட வேண்டும், விழுத்திருந்து காத்திருக்க வேண்டும் சொல்லி இந்த வசனங்களை அப்பா நீ வெளிப்படுத்துறபடியா நமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா ரட்சிப்பு சமயமா இருப்பதனால் விழுத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னீங்க. அப்பா நமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா தோ முடிவதும் நிலைத்திருப்பேன் ரட்சிக்கப்படுவேன் சொல்லி சொன்னீங்க. அப்ப இன்று மாத்திரமல்ல முடிவுபடுத்த நிலைத்திருக்க அந்த கிருபை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழுத்திருங்கள் என்று சொன்னீர். அப்பா ஆமாண்டவரே, நாங்க விழுத்திருந்து புத்தி இல்லாதவர்களை போல இல்லாம புத்தி உள்ளவர்களை போல அப்ப விழுத்திருந்து காத்திருந்து அந்த ரட்சிப்பு அடைய அப்ப கிருபை தாங்க கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் அப்ப கேட்கிற ஒவ்வொரு மேலும் அந்த கிருபை ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. அப்ப உள்ளத்திலே அது விசுவாசம் உண்டாகும்படி விசுவாசத்தை உறுதிப்பட்டி கர்த்தாவே முடிவுடன் நிலைத்திருக்க அந்த கிருபை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா வருகின் போது நாங்க ரட்சிப்படவ அப்ப ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தா பொறுமையோடு காத்திருக்க அந்த பொறுமை தாங்க கர்த்தாவே. பொறுமை இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே எல்லா சூழ்நிலையும் உங்க நன்றி செலுத்தி கர்த்தாவே. அப்ப அந்த ரட்சிப்பு அடைய பிரயாசப்படும்படி கர்த்தாவே எங்க உள்ளத்துல அந்த கிருபை தாங்க கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு தயவு உங்களுடைய கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமென்.